தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் முடியும் வரை ஆந்திர மாநிலத்தில் உள்ள அரசு அலுவலகங்களிலிருந்து மின்விசிறிகளை அகற்ற வேண்டும் என தெலுங்கு தேசம் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. ஆந்திராவின் முக்கிய எதிர்க்கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் மின்விசிறி சின்னத்தை ஒதுக்கியுள்ளது. இந்நிலையில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பில் தேர்தல் ஆணையத்தில் ஒரு மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதில் பொது இடங்களில் உள்ள அனைத்து கட்சி சின்னங்களையும் அகற்றும் தேர்தல் ஆணையம் அரசு அலுவலகங்களில் உள்ள மின்விசிறிகளையும் அகற்ற வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. இந்த மின்விசிறிகள் அரசு அலுவலகங்களுக்கு செல்லும் வாக்காளர்கள் மீது தாக்கம் செலுத்தக்கூடும் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு நிறுவனத்தின் பால் பாக்கெட்டில் வாக்களிக்க தவறாதீர்கள் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது. வாக்களிப்பதன் அவசியம் குறித்து நாடு முழுவதும் விளம்பரங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் புதுச்சேரி அரசின் பால் கூட்டுறவு நிறுவனம் மூலம் வெளிவரும் பால் பாக்கெட்டில் வாக்கு முக்கியமானது, தவறாமல் பதிவு செய்யவும், தேர்தல் தேதி 18/3/2019 என்று அச்சிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஒரு நாளைக்கு சுமார் 4 லட்சம் பால் பாக்கெட்டுகள் விநியோகிக்கப்படும் நிலையில் இந்த வித்தியாசமான முயற்சியை மக்கள் வெகுவாக பாராட்டுகின்றனர். மாணவர்கள் மத்தியில் நேர்மறையான அரசியலை உருவாக்குவதற்கு பதிலாக எதிர்மறையான அரசியலை உருவாக்கும் வகையில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி பேசியுள்ளதாக பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சாடியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதுவும் தெரியாமலா பிரதமர் பண மதிப்பிழப்பை கொண்டு வந்தார் என்று கேள்வி எழுப்பினார். ஏனென்றால் அவர்கள் படிக்க வேண்டிய காலத்தில் நேர்மறை அரசியலை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா எதிர்மறை அரசியலை அவர்கள்ட்ட பதிய வைக்க கூடாது. நேற்று ராகுல் காந்தி நான் வந்தா இதை செய்வேன் அதை செய்வேன் சொல்லியிருக்கலாம். ஆனா 3000 பெண்களுக்கு மத்தியில் பேசுகின்ற தைரியம் மோடி அவர்களுக்கு இருக்கிறதா என்று கேட்கிறார். ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பிரதமரை மாணவிகள் மத்தியில போய் தவறாக சித்தரித்திருக்கிறார். இல்ல அவர் தவறாக சித்தரித்திருக்கிறார் சொல்லணும். அப்ப நாங்க போய் அதை சொல்லணும், எங்களுக்கு பர்மிஷன் தருவாங்களா? ஆக கல்லூரியை அரசியல் களம் ஆக்குறதுக்கு நான் விரும்பல. ஆனா நேற்று ராகுல் பேசியது தவறு. மதுரை சித்திரை திருவிழாவையொட்டி தேர்தல் தேதியை ஒத்திவைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ள நிலையில் புனித வியாழன் அன்று தேர்தல் நடத்துவதா என பேராயர்கள் பேரவை கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு தமிழ்நாடு பேராயர்கள் பேரவை கடிதம் ஒன்று அனுப்பியுள்ளது. அதில் கிறிஸ்தவர்களின் முக்கிய நாட்களில் ஒன்றான புனித வியாழன் அன்று தமிழகத்தில் தேர்தல் நடத்தக்கூடாது என்றும், கிறிஸ்தவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தேர்தலை வேறொரு நாளில் நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கர்நாடக மாநில முதலமைச்சர் குமாரசாமியின் மகன் நிகில் குமார் ரஃபேல் ஆவணங்கள் பாதுகாப்புத்துறை அலுவலகத்தில் இருந்து கசிந்த விவகாரத்தை விசாரிப்பது குறித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. ரஃபேல் விவகாரத்தில் முக்கிய ஆவணங்களை மூத்த வழக்கறிஞர் பிரசாத் பூஷன் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மத்திய அரசு தேச பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஆவணத்திலிருந்து ஆவணங்களை வெளியிடக்கூடாது என வாதிட்டது. இதையடுத்து தலைமை நீதிபதி அமர்வு முன்பு வாதிட்ட அருண் ஷௌரி, ஆவணங்கள் நகலெடுக்கப்பட்டதாக அரசு தரப்பு சொன்னதால் இந்த ஆவணங்கள் உண்மையானவை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு ஆவணங்கள் கசிவு குறித்த விவகாரத்தை விசாரிப்பது குறித்த உத்தரவை ஒத்திவைத்தனர். இமாச்சல் பிரதேச மாநிலத்தில் பனிச்சரிவில் சிக்கிய ராணுவ வீரர்கள் 2 உடல்களை மீட்புப் படையினர் மீட்டுள்ளனர். இதன் மூலம் பனிச்சரிவில் சிக்கிய 6 ராணுவ வீரர்களின் உடல்களை மீட்கும் பணி முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி இமாச்சல் பிரதேச மாநிலம் கின்னாவூர் பகுதியில் ஏற்பட்ட பனிச்சரிவில் ராணுவ வீரர்கள் 6 பேர் சிக்கி காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டது. அவர்களில் 4 பேரின் உடல்கள் ஏற்கனவே மீட்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது எஞ்சிய 2 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 6 ராணுவ வீரர்களை தேடும் பணி முடிவுக்கு வந்துள்ளது. பாகிஸ்தானால் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட விங் கமாண்டர் அபிநந்தனிடம் விசாரணைகள் முடிவடைந்த நிலையில் மருத்துவ விடுப்பில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தான் அரசு இந்தியாவிடம் அபிநந்தனை ஒப்படைத்ததை தொடர்ந்து அவருக்கு சிகிச்சையும் விசாரணையும் நடத்தப்பட்டது. இந்நிலையில் இந்திய விமானப்படை மற்றும் பிற துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளின் விசாரணை முடிவடைந்துள்ளது. இதையடுத்து மருத்துவர்களின் ஆலோசனையின் அடிப்படையில் சில வாரங்களுக்கு அபிநந்தன் மருத்துவ விடுப்பில் அனுப்பப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பயங்கரவாதத்தை எதிர்கொள்வதில் பிரதமர் நரேந்திர மோடி அளவுக்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உறுதியானவர் அல்ல என டெல்லி மாநில காங்கிரஸ் தலைவர் ஷீலா தீட்சித் தெரிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையில் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்ற போது பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் உறுதியான பதிலடி கொடுக்கவில்லை என அவர் கூறியுள்ளார். மேலும் புல்வாமா தாக்குதலுக்கு பிரதமர் மோடி வலுவான பதிலடியை கொடுத்ததாகவும், ஆனால் மோடி அனைத்தையும் அரசியலாக்குவத செய்வதாகவும் ஷீலா தீட்சித் கூறினார்.
இந்தியாவில் 6 அணுமின் நிலையங்களை அமெரிக்கா அமைப்பது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. மத்திய வெளியுறவு செயலாளர் விஜய் கோகலே அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டார். அப்போது விஜய் கோகலே மற்றும் அமெரிக்க துணை அமைச்சர் ஆண்ட்ரியா தாம்சன் ஆகியோர் தலைமையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து 9வது சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. வாஷிங்டனில் 2 நாட்கள் நடைபெற்ற கூட்டத்தில் இந்தியாவில் 6 அணு உலைகளை அமெரிக்கா அமைப்பது என முடிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் இந்தியாவில் அமெரிக்காவின் அணு உலைகளை அமைப்பது உள்ளிட்ட ஆக்கப்பூர்வ அணுசக்தி ஒத்துழைப்பு மற்றும் இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணைய வசதியுடன் உள்ள ஸ்மார்ட் போன் இளைஞர்களிடம் உள்ள அணுகுண்டு போல பெரிய ஆபத்தாக உள்ளதாக உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் கிருபாகரன் சுந்தர் அமர்வு கருத்து தெரிவித்துள்ளனர். இணையத்தின் நன்மை தீமைகள் குறித்து அறியாததன் விளைவாகத்தான் பொள்ளாச்சி சம்பவம் போன்ற நிகழ்வுகள் ஏற்படுவதாக நீதிபதிகள் வேதனை வெளிப்படுத்தினர். மதுரை கீழ்குடியை சேர்ந்த விஜயகுமார் என்பவர் தொடர்ந்த வழக்கில் நீதிபதிகள் இப்படி கூறியுள்ளனர். மேலும் பெற்றோரும் தங்களின் குழந்தைகளின் நடவடிக்கையை கண்காணிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து இணைய சேவை வழங்குவோர் அமைப்பின் செயலாளர் மற்றும் குழந்தைகள் உரிமை பாதுகாப்புக்கான தேசிய ஆணையம் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கை நீதிபதிகள் 1 வார காலத்துக்கு ஒத்திவைத்துள்ளனர். தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 அல்லது 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் தமிழகத்தில் அடுத்த 3 தினங்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என்றும் சென்னையில் அதிகபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை தாம்பரத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி ஒன்றில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியே கலைவரமானது. முடிச்சூர் சாலையிலிருந்து காந்தி தெருவிற்கு மணல் மற்றும் செங்கல் ஏற்றிக் கொண்டிருந்த லாரி சென்றது. அவற்றை இறக்க வேண்டிய இடம் வந்ததும் லாரியை ஓட்டுநர் நிறுத்தியுள்ளார். அப்போது லாரியின் முன்பக்கத்தில் இருந்து புகை கிளம்பியுள்ளது. இதைக் கண்ட ஓட்டுநர் உடனடியாக கீழே இறங்கியுள்ளார். இதையடுத்து தீயணைப்புத் துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் வருவதற்குள் அருகில் இருந்தவர்கள் தொடர்ந்து தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தனர். மருத்துவ சீட்டு வாங்கித் தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட வழக்கில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சென்னையில் கைது செய்துள்ளனர். நுங்கம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த நிசார் அகமது கடந்த 2013ஆம் ஆண்டு தனது மகளுக்கு மருத்துவ சீட் வேண்டி அப்போது போக்குவரத்து துறை துணைச் செயலராக இருந்த மோகன்ராஜ் IAS மற்றும் அவரது உதவியாளர் செல்வகுமார் ஆகியோரிடம் 50 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார். சீட் வாங்கி கொடுக்காததால் பணத்தை திருப்பி கேட்டுள்ளார். ஆனால் போலி செக் கொடுத்து மோகன்ராஜ் ஏமாற்றியுள்ளார். மேலும் தலைமைச் செயலகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட வழக்கிலும் சேர்த்து மோகன்ராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் புகழ்பெற்ற நாய்வண்டி பந்தயத்தில் உள்ளூர் வீரர் பீட் கெய்சர் வெற்றி பெற்றார். மாட்டு வண்டி, குதிரை வண்டி பந்தயம் போல பனிச்சறுக்கில் நாய்வண்டி பந்தயம் நடைபெற்றது. சுமார் 1600 கிலோமீட்டர் பந்தய தூரத்தை 9 நாட்கள் 12 மணி நேரம் 39 நிமிடம் 6 வினாடிகளில் கடந்து அலாஸ்காவைச் சேர்ந்த பீட் கெய்சர் வெற்றி பெற்றார். வெனிசுலாவில் உள்நாட்டு குழப்பம் நிலவி வரும் சூழலில் உணவு, மருந்து, குடிநீர் போன்றவற்றிற்கு மக்கள் திண்டாடி வருகிறார்கள். போராட்டங்கள் காரணமாக கடந்த 7ஆம் தேதி முதல் அங்கு மின்வெட்டு ஏற்பட்டிருக்கிறது. மின்சாரம் இல்லாததால் மோட்டார்கள் இயக்கப்படாமல் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. செல்போன்களுக்கு சார்ஜ் செய்ய முடியவில்லை. கடைகள், நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பேருந்துகளில் கூட்டம் அலைமோதுகிறது. தேர்தலில் முறைகேடு செய்து அதிபர் நிக்கோலஸ் மதுரோ வெற்றி பெற்றதாக குற்றஞ்சாட்டி எதிர்க்கட்சித் தலைவரான ஜுவான் குவைடோவோ தன்னைத்தானே இடைக்கால அதிபராக அறிவித்துக் கொண்டார். மதுரோவை எதிர்க்கும் அமெரிக்கா ஜுவானுக்கு ஆதரவு தர தொடர்ந்து அந்நாட்டில் உள்நாட்டு குழப்பம் ஏற்பட்டு வருகிறது. சிரியாவில் ஒரே நாளில் IS அமைப்பைச் சேர்ந்த 3000 பேர் சரணடைந்தனர். சிரியாவின் சில பகுதிகளை IS பயங்கரவாதிகள் தங்கள் வசமாக்க அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் உடன் இணைந்து சிரியா ராணுவம் தாக்குதல் நடத்தி அவற்றை மீட்டுள்ளது. முழு கட்டுப்பாட்டையும் இழந்துவிட்டதால் IS பயங்கரவாதிகள் பலர் தங்களின் தோல்வியை ஒப்புக்கொண்டு ராணுவத்திடம் சரணடைந்து வருகின்றனர். பாகிஸ்தானில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கராச்சியில் ஃபேஷன் பாகிஸ்தான் வீக் என்ற பெயரில் இந்த ஆடை அலங்கார அணிவகுப்பு நடைபெற்றது. சர்வதேச அளவிலான புதிய ஆடை வடிவமைப்புகளின் ஆடை அலங்கார அணிவகுப்பில் அழகிகள் ஒய்யார நடை நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். புதிதாக வடிவமைக்கப்பட்ட வண்ண வண்ண ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்து கொண்டு பெண்கள் கலந்து கொண்ட இந்த ஃபேஷன் ஷோவினை பலர் கண்டு ரசித்தனர்.